ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு காப்பீட்டு நிறுவனத்தில் ஒரு வேலை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் காலி இடம் 500 பேருக்கு இருக்குது. அண்ட் இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை. இதோட லாஸ்ட் டேட் ஜனவரி 1. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இதான் அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, எந்த கேட்டகரியில் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 40 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் மெத்தட் 17ஆம் தேதி 12வது மாதம், அதாவது டிசம்பர் 17லேருந்து ஜனவரி 1க்குள்ளே கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் 27ஆம் தேதி ஜனவரி, மெயின்ஸ் மார்ச் 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் லெட்டர் 7 டேஸ்க்கு முன்னாடி, எக்ஸாம் நடக்கிறதுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெப்சைட்டும் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வேணுன்னா பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. தேவை இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் நேஷ்னாலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதாவது யார் ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பர்மாலேருந்து அப்படி கொஞ்சம் இது கொடுத்து அதிலேருந்து மைக்ரேட் ஆகிருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தனா அதை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் எந்த கேட்டகரிக்கு எத்தனை இயர்ஸ் வரைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷன். அண்டு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகிட்டு இருந்திருக்கணும். அதாவது எஸ்சியில், ஹெச்எஸ்சியில், இன்டர்மீடியேட், கிராஜுவேஷன் லெவல் இதில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாலேஜ் ஆஃப் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ரிலிஜினல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் நமக்கு போஸ்டிங் வருதோ அந்த ஸ்டேட்டோட அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஃபினிஷன், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, டிசேபிலிட்டிக்கு, வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஆன்லைன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதான்ட்டு. அண்ட் ப்ரிலிம்ஸில் டோட்டலாக 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின் வச்சு 16 மீன்ஸ் 1 hour எக்ஸாம் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, இங்கிலீஷ், ஹிந்தி. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமில் இது கொடுத்துருக்காங்க. இது 250 மார்க்குக்கு 200 கொஸ்டின் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 120 minutes 3 hours நடக்கும். 3 hours இல்லை, 2 hours நடக்கும். இது இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கும் பெனாலிட்டி ராங் மார்க் இருக்குது. அதாவது அப்ளிகபிள் டு போத், ப்ரிலிம்ஸுக்கும் இதாகும், மெயின்ஸுக்கும் இதாகும்னு கொடுத்துருக்காங்க. பெனாலிட்டி அதாவது ராங் ஆன்சர்ஸ்க்கு. ஸோ பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு, ஆன்லைன் எக்ஸாமுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னா, வேலிட் கால் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி ஆஃப் அபவ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், 2 ஃபோட்டோ காப்பியோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இது 2மே அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்றபடி பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த இதெல்லாம் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்னி கொடுத்து ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை அப்ரூவ் பண்ண மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் டேட்டா, ரிலிஜினியல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அவுட் ஆஃப் த கால் லெட்டர், அதுக்கப்புறம் வேலிடி சிஸ்டம் ஜென்ரேட்டர் பிரிண்ட் அவுட்டு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா எஸ்எஸ்எல்சி அந்த மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஒரிஜினலான ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டி அந்த இது மார்க் ஷீட்டு, அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு என்னெல்லாம்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் எந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட் இருந்தாலும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதை விட டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு வெப்சைட் நேமை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டேட்ஸ் எந்த ஸ்டேட்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சென்னையில் தான் இருக்குது. அதனால் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சென்னையில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு ₹100 ஒரு இது கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு ₹850 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த அளவில் அப்லோட் பண்ணணும், தம்ப் இம்ப்ரெஷன் எந்த இங்கில் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக, பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுவும் தெளிவாக இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் ஆஃப் பே அண்ட் எம்லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 40,000 அப்படி இனிஷியல் ஸ்டேஜில் மெட்ரோ சிட்டி சைடில் இனிஷியல் ஸ்டேஜில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஒரு 31 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க, படித்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவில் உள்ள நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க, யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.